வணக்கங்க. ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையை துறந்து விடுவது அப்படின்னு முடிவு பண்ணுறார். அவரோட குடும்பம், வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு துறவி ஆயிட்டா என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிச்சதுக்கு பின்னாடி ஒரு காட்டுக்கு போகிறார். இது ஃபுல்லாக வளர்ந்து முள்புதரா அப்படி இருக்குது. இதை பார்க்குறாரு. கடவுள்கிட்ட கேட்குறாரு, எனக்கு மட்டும் ஏன் இத்தனை பிரச்சனைகள், இவ்வளோ போராடிட்டுருக்கேன் நான், எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, நான் ஒரு துறவி ஆயிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இப்போது கடவுள் சொன்னாராம், இங்கே நிறையா முட்புதர்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் இருக்குது, நீ பார்த்துட்ருக்க. இந்த காடு என்னன்னு சொல்லுவாங்க, இது ஒரு மூங்கில் காடு அப்படின்னு. நிறைய மூங்கில காணான்னு தானே பார்க்குற, நீ விதைகள் போட்டு பல வருஷம் ஆச்சுது, இன்னும் மேலே துளிர்த்தே வரல அப்படின்னு தானே நினச்சிட்ருக்க. இது மேலே வர்றது வரைக்கும் உள்ள தன்னோட வேரை அங்கே பறவை விட்டு அது ஸ்ட்ராங் ஆகிடும். அதுக்கப்புறமா தான் அது மேலே துளிர்க்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இது மாதிரி தான் உன்னோட வாழ்க்கையில் வர்ற துன்பங்கள் எல்லாமே உன்னை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும், உன்னை ஷைன் பண்ணுறதுக்கும், மோல்ட் பண்ணுறதுக்கும் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த வாழ்க்கையை நினச்சி நீ தோண்டு போகவே தேவையில்லை. அந்த மூங்கிலோட விதை எப்படி அது வெளியில் உள்ள அப்படியே வேறெல்லாம் பறவை விட்டுட்டு மேலே துளிர்க்க ஆரம்பிச்சதோ, அது மாதிரி நீயும் உன்னை ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் பண்ணிட்ட அப்படின்னா எந்த பிரச்சனை வந்தாலும் உன்னை அசைக்க முடியாது. அதுக்காக தான் இதெல்லாம் உன் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாராம். நீங்களும் எதையாவது நினச்சிட்டு புலம்பிக்கிட்டு எனக்கு மட்டும் ஏன் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? யோசிக்கவே யோசிக்காதீங்க. அந்த மூங்கில் மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக உறுதியாக்கிக்குவோம், ஜெயிச்சு காட்டுவோம். மீண்டும் நாளை சந்திப்போம்.